welcome back to another vlog, episode number 17. ஃபஸ்ட் டியூட்டி எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வடபழனிலேருந்து சோழவரம் போயிட்டுருக்கோம். வடபழனி ஒட்டக்கப்பாளையத்துலேருந்து சோழவரம் அப்ராக்சிமே 27 கிலோமீட்டர் இருக்குது. பட் த ஃபேர் இஸ் வெரி லோ, 700 தான். ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில போட்டர் டீமு. தட் 27 கிலோமீட்டர் 700லாம் ரொம்ப லோ. சரி வாங்க, என்ன பண்ணுறது, போய் தான் ஆகணும். கைஸ் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் ஃப்ளைஓவரில் தான் ஏறிக்கிட்டு இருக்கோம். மார்னிங் ரஷ்ஷு பயங்கரமாக டிராஃபிக் அதிகமாக இருக்குது. இப்போ ஃப்ளைஓவருன்றனால உங்களுக்கு தெரியல. ஸோ மற்றபடி டிராஃபிக் செம்மையாக இருக்குதுங்க. இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாடி ஃப்ளைஓவர் ஆண்டா தான் இருக்கும். நேராக சரவணா ஸ்டோர் தெரியுதா? இந்த ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது என் அப்பாவோட 2-3 வண்டிங்க இங்கே ஓடிக்கிட்டு இருந்தது. இவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்லேயே கான்ட்ராக்டில் ஓடிட்டு இருந்தது. எப்போவுமே ஜீப்ரா லைனில் கிராஸ் பண்ணுறவங்களுக்கு மேக்ஸிமம் வழி விட்டுருங்க. ஸோ இன்னும் நம்ம டெஸ்டினேஷனுக்கு கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் இருக்குது. இந்த 20 கிலோமீட்டரில் எத்தனை சிக்னல் இருக்குது, எத்தனை டிராஃபிக் இருக்குது, அழகான வியூஸ், தமிழில் என்ன சொல்கிறது, அழகான காட்சிகளா எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. இப்போ நம்ம ஏறிட்டு இருக்கிறது வில்லிவாக்கம் ஃப்ளைஓவர். கைஸ் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சூரப்பேட்டில் இருக்கோம். இனி நம்ம டெஸ்டினேஷனுக்கு ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ கைஸ் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் ஹில்ஸ் பைபாஸ் வந்து ஏற போகிறோம். ஏன் இப்படி சுற்றி வந்தேன்னு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர்லாம் சேம் தாங்க. ஏன் சுற்றி வந்தேன்னா ஏன்னா மெயினில் பைபாஸ் வழியாக வந்தால் செம்ம டிராஃபிக்காக இருக்கும் இந்த டைமில். அதனால தான் இப்படி சுற்றி வந்து இந்த வழியாக ஏறுறேன். நம்ம இப்போ வந்து டைரெக்டாக இப்போ பைபாஸ் ஏறுறோம். ஸோ கைஸ் சோழவரம் டோல் இருக்குது. நம்ம டோல் என்றைக்குமே பே பண்ணதா சரித்திரமே இல்லை. ஸோ டோல் கொடுக்காம எப்படி போகிறதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். டோலாண்டருந்து யூ-டர்ன் எடுங்க. யூ-டர்ன் எடுத்துகிட்டு ஒரு பிரிட்ஜு ஒன்று வரும். இப்போ நேராக டோல் தெரியுதா? ஸோ இங்கேருந்து நம்ம யூ-டர்ன் எடுக்கணும். இங்கேருந்து யூ-டர்ன் எடுக்கிறேன். உடனே இந்த லெஃப்ட் வழியாக ஏறணும். இந்த லெஃப்ட் வழியாக ஏறி இந்த லெஃப்ட்டு, அந்த லெஃப்ட்டு நம்ம எடுத்து டைரெக்டாக இந்த ரோடு வந்து இந்த பைபாஸ் கீழே வரும். இந்த சர்வீஸ் ரோட்டில் வந்து ஏறும். சர்வீஸ் ரோட்லேயே லெஃப்ட் எடுத்து போங்க. நீங்கள் அந்த வழியாக லெஃப்ட்டில் வந்துட்டு ஒரு 2 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட் ஒரு 2 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா சர்வீஸ் ரோட்லேயே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரிட்ஜுக்கு அடியில் இருந்து ஒரு லெஃப்ட் ஒன்று போகும். சரிங்களா? இந்த லெஃப்ட் எடுத்துடணும். இந்த லெஃப்ட் எடுக்கணும். ஒரு இந்த வழி தெரிஞ்ச எல்லாரும் இப்படி தாங்க டோல் கொடுக்காம போவாங்க. அதாவது இவரெல்லாம் டோல் கொடுக்காம போகிறது தான். இவர் நேராக இந்த ரோடு அப்படியே நேராக போய் டோலுக்கு அந்தாண்ட சைடு போய் ஏறிடும். இது ஒரு தெருக்குள்ளே போகுது இந்த ரோடு. இந்த ரோட்லலாம் வரும்போது ரொம்ப பொறுமையாக வாங்க. ஏன்னா பசங்கள்லாம் எந்த டைமில் வேணாலும் இங்கேயும் அங்கேயும் கிராஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக இந்த ரோட்டில் வரும்போது எப்போவுமே பொறுமையாக வாங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டோலை தாண்டி டோலுக்கு அந்தாண்ட சைடு இருக்கிற ரோட்டில் வந்து இப்போ ஏற போகிறோம். ஸோ இந்த ரோடு அப்படியே ஏதோ இப்போ ஏறப்போகுது. ஒரு கையில் கேமரா, ஒரு கையில் ஸ்டியரிங்கு. டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது எடுக்கிறதுக்கு. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. வீடியோ அங்கே இங்கேயும் லைட்டாக ஷேக்கெலாம் ஆகும். சரிங்களா? அங்கேருந்து இந்த சைடில் வந்து ஏறிட்டோம். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு யூ-டர்ன் எடுக்கணும் இங்கேயும். ஸோ இதுதான் டோலு. கைஸ் பார்த்தீங்களா, டோல் பே பண்ணாமல் காரு, ஆட்டோ, 4 வீலர் இதெல்லாம் ஓகே தான். ஆனால் இது லாரி அந்த மாதிரி சின்ன அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய வண்டிங்களுக்கெல்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் இந்த வழியாக. ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள், நீங்களும் சேவ் பண்ணலாம் கொஞ்சம் அமௌண்ட்டு. நம்ம இறக்க வேண்டிய லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. கைஸ் ரெட் ஹில்ஸில் மழை பெய்யுது. மழை. ஸோ கைஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மாதாவரத்துலேருந்து நம்ம அம்பத்தூர் அயனம்பாக்கம் போயிட்டுருக்கோம். ரொம்ப
ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி கிடச்சிது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:10 ஆயிடுச்சு மதியானம். ஸோ கைஸ் லன்ச் டைம். பெரம்பூர் ஸ்ரீனிவாசாலேருந்து வாங்கினேன் சாம்பார் சாதம். ஸோ கைஸ் மாநகரத்துலேருந்து ஏற்றி மறைமாவளவன் நகர் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ கைஸ் நம்ம இப்போது இங்கேருந்து எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு போக போகிறோம். மறைமாவளவன் நகர். மழையோட ஒரு மேகெல்லாம் அப்படியே மழை மாதிரி இருக்குது, லைட்டாக தூரல் போடுது. சரி வாங்க போவோம். இப்போ என்ன லோடுனா இந்த கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கும்ல, அதுதான் இந்த லிம்கா எல்லாம் 10 ரூபா பாட்டில் இருக்கும்ல, அதை எடுத்து கொண்டு போய் இறங்க. ஓகே ஸோ போகலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்டர் ரிங் ரோட்டில் ஏறி போயிட்டுருக்கோம். நம்ம இந்த ரிங் ரோட்லேருந்து கீழே இறங்கிடுவோம். கொஞ்சம் தூரம் தான், ஒரு அப்ராக்சிமேட்லி 8 or 9 கிலோமீட்டர்ஸ் நம்ம இந்த ரோட்லேயே போவோம். டோலுக்கு முன்னாடியே நம்ம லெஃப்ட் எடுத்து போயிடுவோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வண்டலூர் ரீச் ஆகிட்டேன். நல்ல மலை, அதுக்கு மேலே கார் மேகங்கள். எனக்கு வண்ணம் கவலை இல்லை பாடி தங்கம். ஸோ கைஸ் குடுவாஞ்சேரியில் இருக்கேன். ஸோ வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ ஹோப் யூ கைஸ் ஆர் என்ஜாயிங் மை வீடியோ. ஸோ ஸ்டே டியூன், see you on next vlog.